நெல்லையில் இட பிரச்சனையில் முன்னாள் காவல் அதிகாரி வெட்டி கொலை செய்யப்பட்டார். ஐஜி நேரில் வந்து விசாரணை நடத்தினால் மட்டுமே உடலை வாங்குவோம் என குடும்பத்தினர் தெரிவித்தனர். மேலும் சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லை டவுனைச் சேர்ந்த முன்னாள் காவல் அதிகாரி ஜாகிர் உசைன் டவுன் தைக்கால் ஒன்றில் அறங்காவலராக செயல்பட்டுள்ளார். அப்போது அருகில் உள்ள இடம் தொடர்பாக தௌபிக் என்பவருடன் பிரச்சனை இருந்து வந்த நிலையில் ஜாகிர் உசேன் கொலை செய்யப்பட்டுள்ளார். ஜாகிர் உசேனுக்கு கொலை மிரட்டல் இருந்ததாக புகார் அளித்தும் போலீசார் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி காவல் நிலையத்தை உறவினர்கள் முற்றுகையிட்டனர். இந்நிலையில் கார்த்திக் மற்றும் அக்பர் ஷா ஆகிய இருவரும் நெல்லை மாவட்ட நீதிமன்றத்தில் சரணடைந்தனர். எங்கள்கிட்ட எல்லாம் ஒரிஜினல் டாக்குமெண்ட் இருக்குது, நாங்கள் எல்லாமே இருக்குன்னு காமிச்சதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. எங்கள் அப்பா மேலே பிசிஆர் கேஸ் போட்டான். அந்த பிசிஆர் கேஸ்லையும் எங்கள் அப்பா எல்லா ப்ரூஃபும் காமிச்சு எங்கள் அப்பா எந்த தப்பும் பண்ணுன்னு சொல்லி வெளியில் வந்துட்டாரு. இப்போ எல்லா ப்ரூஃபும் எங்கள்கிட்ட இருக்குன்னு தெரிஞ்சு அவனுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாமல் கடைசியில் இது பண்ணியிருக்கான். அப்போ ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு, உயிருக்கு ஆபத்து இருக்கு. ஆமாம், நாங்கள் அதையும் ஃபர்ஸ்ட் போலீஸ்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணோம். ஆனால் அது போலீஸ் அது ஆக்ஷனே எடுக்கல, அது கேட்கவும் இல்லை. எங்கள் அப்பா சொன்னது எப்போ வெளியிட்டார், வீடியோ வெளியிட்டாரு? இது லாஸ்ட் மந்த் 3rd சம்திங் 4th அந்த மாதிரி போலீஸ்டையும் சொன்னோம். நாங்கள் சோஷியல் மீடியாட்டையும் போட்டோம். எங்களுக்கு எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. அவன் போலீஸ் முன்னாடியே எங்களுக்கு நிறைய தடவை சொல்லியிருக்கான். இதுக்கு மெயின் காரணம் அவளோட ஒய்ஃப் தூண்டி விட்டு தான் அவன் பண்ணியிருக்கான். நூரிஷா ஐஜி வரணும். சிபிஐ தான் அந்த கேஸ் போடும். அது வரைக்கும் நாங்கள் எடுக்க மாட்டோம்.